பத்துமலையில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவுக்கு பக்தர்களுக்கு வசதிகளையும் ஆன்மீக அம்சங்களையும் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் தவறாமல் மேம்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் இந்த ஆண்டில் காவடி எடுக்கும் ஆற்றங்கரையில் 20 அடி அளவிற்கு சக்திவேல் நிறுவப்படும் என்றார் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தாஞ்சி ஆர் நடராஜா. பத்துமலை ஆத்தங்கரையில் காவடி எடுப்பவர்கள் ஒரு நற்செய்தி. ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் அங்கு ஒரு 20 அடி வேலை 2ஆம் தேதி 2வது மாசம் 25வது இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் 12 மணிக்குள் ஆத்தங்கரையில் பத்துமலை முருகப்பெருமானின் சக்தி வேல் ஸ்தாபனம் செய்யப்படுகிறது. அந்த வேல் அங்க இருக்கும். ஆற்றங்கரையிலிருந்து காவடி எடுப்பவர்களை அந்த வேல் காக்கும். அந்த வேலை வேண்டி சென்று நீங்கள் காவடிகளை சிறப்பாக எடுக்கலாம். அந்த ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்திருக்கின்றது. காவடிகள்லாம் எடுத்து முடிந்தவுடன், தைப்பூசம் முடிந்தவுடன் அந்த வேலையை நாங்கள் கழட்டி கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து விடுவோம். பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்துக்கு முன்னாலேயே அந்த வேல் அங்கு ஸ்தாபிக்கப்படும். எதிர்வரும் பிப்ரவரி 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த சக்தி வேல் ஆற்றங்கரையில் ஸ்தாபிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். அதே வேளையில் நுழைவாயிலிருந்து 140 அடி உயர முருகன் சிலை வரை தரையிலுள்ள கற்களை சீரமைப்பதற்கான பணிகள் நேர்த்திக்கரன்களை செலுத்தும் பக்தர்களுக்கான வசதியாக தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பத்துமலையினோட அடிவாரம் முருகன் 140 அடி முருகன் இருக்கின்ற அடிவாரம், துர்கை அம்மன் கோயிலினுடைய அடிவாரம், அதே போல் விநாயகர் கோயில், பக்தர்கள் மெயின் கேட்டிலிருந்து முன் வாசலிலிருந்து வருவதற்குரிய சாலைகள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டு டைமென்ஷன் போடப்பட்டு வருகின்றன. வேலைகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு அன்பர் கூட டிக்டாக்கில் வெளியிட்டிருந்தார். முன்னால் இருக்கக்கூடிய இடங்கள் கூட பெரிய குடியும் குளவுமாக இருக்கின்றது. அதை கூட நாங்கள் உடனடியாக பொது மராமத்து இலாக்கா அமைச்சருக்கே நான் கடிதம் எழுதி அவரே நேரடியாக அவருடைய குழுவோடு இந்த நாள் வந்து இப்பொழுது அதற்கான வேலைகள் யாவும் நடந்து கொண்டிருக்கின்றன. வேலைகள் முடியும் தருவாயில் இருக்கின்றன. தைப்பூச திருவிழா முன்னேற்பாடுகள் கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருவதையும், சீன புத்தாண்டை முன்னிட்டு தற்போது விரைவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மைமா தலைவரும் தேவஸ்தான அறங்காவலருமான டத்தோ சிவகுமார் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு பக்தர்கள் பத்துமலையில் பக்தி நெறியுடன் ஆன்மீக அனுபவத்தை பெறுவதோடு ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் போல் கலை மற்றும் கலாச்சார அம்சங்களையும் காண முடியும் என அவர் தெரிவித்தார். முருகப்பெருமானை தவிர அடுத்தது வள்ளி தேவாய மேல கோயில்கள் சுத்தி பட்டு சிவன் ஆலயம், பெருமாள் ஆலயம், ஆஞ்சநேயர் ஆலயம், சனீஸ்வரன், துர்கா அம்மன் அப்படி எதை பார்த்தால புதுசா எடுத்துக்கிட்டீங்க. இந்த வருஷம் வந்து துர்கா அம்மன் சிலை 40 அடி சிலை படித்திருக்க சிலை வந்து இங்க இருக்கு இந்த வருஷம். அதே நேரத்துல ஆர்ட் அண்ட் கேலரி வந்து வள்ளுவர் கோட்டம் ஆர்ட் கேலரி கட்டப்பட்டிருக்கு. அது இன்னும் அழகா பெயிண்ட் அடிச்சு புது ஆளுங்க வர்றதுக்கு அதை புது தோற்றத்தை அழகா மாத்தி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல ராமாயண கோவில் எடுத்தீங்கன்னா புதுசா அந்த சிலைக்கு கலர் வர்ணங்கள்லாம் பூசி அதுக்கு உண்டான ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி மேல அழகா கட்டி வச்சிருக்காங்க. இதே இடத்துலதான் இவ்வளவுதான் இந்த வத்தி கேவ்ல வந்தா முருகன் ஒரு சிலையா ஐகானா இருந்தாவோட அதே நேரத்துல ஆர்ட் கேலரி, ராமாயண கேவ், இப்போ வந்து புதுசா இந்திய கலாச்சார மையம் இதெல்லாம் திறக்கப்பட்டது. நேற்று மற்றொரு வளர்ச்சி திட்டமாக பத்துமலை திருத்தலத்தில் இயங்கும் மீன் படிக்கட்டுகள் நிர்மாணிக்கப்படுவதற்கான துவக்க விழா சிறப்பு பூஜைகளுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனிடையே பத்துமலையில் குறைகள் அல்லது புகார்களை கூற விரும்பினால் நிர்வாகத்திடம் நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என தாஞ்சி ஆர் நடராஜா கேட்டுக்கொண்டார். பக்தர்களும் அவர்களுடைய உதவிகளையும் அவர்களும் ஒத்துழைப்புகளையும் நம்மோடு சேர்ந்து வழங்க வேண்டும். அதை தவிர்த்து விட்டு டிக்டாக்கில் எதுவும் சொல்லுவது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. ஒரு தேவஸ்தானத்தின் மீது ஒரு களங்கத்தை உண்டு பண்ண வேண்டும். இவர்கள் இதுதான் வேலை, இதை தொடர்ந்து செய்பவர்களை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். எந்த புகாரும்
சொல்ல வேண்டும் என்றால் நிர்வாகத்தில் தான் நான் உட்கார்ந்திருப்பேன். என்னுடைய அலுவலகத்தில் நீங்கள் தாராளமாக வாருங்கள். உங்களிடம் என்ன புகார் இருக்கின்றதோ அதை என்னிடம் தெரிவிங்கள். நான் நிச்சயமாக அதை நிவர்த்தி செய்வேன். அதை தவிர்த்து விட்டு தேவையற்ற முறையிலே வாட்ஸ்அப் செய்ய முடியும் என்பதற்காக வாட்ஸ்அப் செய்யாதீர்கள் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். பத்துமலை திருத்தலத்திற்கு களங்கம் ஏற்படும்படி சமூக ஊடகங்களில் தவறான காணொளிகளை பதிவேற்றுவதை தவிர்க்க வேண்டும். ஏற்கப்பட்ட புகார்களுக்கு நிர்வாகம் கண்டிப்பாக தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது உறுதி என அவர் கூறினார். 1891 ஆண்டு முதல் தைப்பூச திருவிழாவை கொண்டாடும் பத்துமலையில் இவ்வாண்டும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடன்களை முறையாக செலுத்தி மனநிறைவுடன் திரும்புவர் என்ற நம்பிக்கையை தஞ்சை ஆர் நடராஜா வெளிப்படுத்தினார்.